எஸ் 1 minute. ஸோ அவங்களுடைய கொஸ்டின் வந்து டேட்டா பைரசி டீல் பண்ணுறீங்க உங்களுடைய பிஸ்னஸில், பட் அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மூவியில் கான்செப்ட் இருக்கா அப்படின்ற கேள்வி தான். அதாவது அவங்க கேட்ட கேள்வி வந்து உங்கள் கம்பெனி வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் கம்பெனி, இந்த படத்தோடைய பைரசிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது வென் யூ திங்க் அபவுட் டேட்டா, நான் இது ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பலை. டேட்டா வந்து இட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆசெட் இன் டுடேஸ் வேர்ல்ட், ரைட்? நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோம், பெரிய பெரிய கம்பெனிஸ், நம்ம இமெயில்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் லைக் த்ரூ மொபைல், எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணி தான். தேர் இஸ் அ லாட் ஆஃப் கம்ப்ளெக்சிட்டி அரவுண்ட் டீலிங் வித் டேட்டா. அதாவது கிரிமினல்ஸ் கூட நம்ம இப்போ வந்து யூஸ் டேட்டா டு perpetrate crimes, terrorists use that, like companies use it for analysis. படத்தில் வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா, லைக் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதில் வந்து டேட்டாவில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. டேட்டா ப்ரைவசி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா லாஸ் வருது. இப்போ உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பேங்க்கில் வச்சு கொடுத்துருக்கீங்க, அதை வந்து யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பிளெயினில் போகிறீங்கன்னா அதாவது அதுக்கு உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்குது, லைக் ஒரு ஸ்டோரில் போய் வாங்குறீங்கன்னா அதில் இருக்குது, நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி ப்ரைவசியில் ஃபோக்கஸ் பண்ணுறது, வேறு யாராவது வந்து ஹேக் பண்ணி, இப்போ வந்து உங்களை ஹேக் பண்ணுங்கிறது இல்லை. இப்போ பேங்க்கில் வந்து நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்களுக்கு என்ன ஆசெட்ஸ் இருக்குன்னு, இஃப் யூ ஹேட் காட்டன் லோன், அதை வேறு யாராவது ஹேக் பண்ணாலும் இது அது பிரச்சனையாயிரும், அதோடைய ப்ரொடெக்ஷன். ஸோ தெர் இஸ் மல்டிபிள். அதாவது இப்போ லிட்டிகேஷன், அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து பெரிய பெரிய லிட்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. லைக் இப்போ ஒரு ஆப்பிள் வந்து சாம்சங்கை சூ பண்ணுறதோ, லைக் அல்லாட்டி ஒரு பேங்க் இன்னொரு பேங்க், இது வந்து ரொம்ப இதாக நடந்துகிட்ருக்கு. அதில் எல்லாத்துலேயுமே டேட்டா ஃபோக்கஸாக இருக்குது. when you come, இது மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இதை சால்வ் பண்ணுறதே வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ நீங்கள் இந்த ஹியூஜ் அமௌண்ட். ஸோ when it comes to movie privacy, அது பைரசி, இது ஐ பிலீவ் இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. என் பிஸ்னஸ் வந்து ஐபி பேஸ்ட் இது தான். இப்போ மூவி இந்த இதுவும் ஐபி பேஸ்டு தான். ஸோ இதை வந்து அதை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியுமானா அது வந்து இட்ஸ் எ டஃப் ஜாப் தான். அது வந்து பண்ண முடியாது. We can minimize it, but fulla I wouldn't say like enga software வந்து piracy of movies இது பண்ணுவான்ல, because we are focusing on like very very critical, mission critical stuff. ஒரு டெரரிஸ்ட்டை பிடிச்சாங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாட்டை எப்படி காப்பாற்றுறது, அதில் உள்ள இது அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. பட் இதுக்கு வருவோம். இப்போதைக்கு அதில் இதில் we are not working on it, but like there's a lot of opportunity there. அருண் சார் உங்களுக்கு டைரக்ட் கிருஷ்ணருக்கு ஆக்சுவலாக உங்கள் குருநாதர் வந்து ஒரு பேரை வச்சார், ஃபஸ்ட்டு டைட்டில் ஒன்று வச்சார். அது அஜித் சாருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலைன்னா பெரிய அளவுக்கு ஒரு சத்தம் வரும். ஸோ அந்த குருநாதர் சிஷியனுக்கு ரெட்டை தலைன்னு கொடுத்துருக்காரு. ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு இது ஒரு ரவுண்டு வருமோ? அந்த நம்பிக்கை அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு. அதனால தான் கேட்டோன்னு கொடுத்தாரு. ஏன்னா அவர் இதுக்குன்னு ஒரு கதை வச்சுருந்துருப்பார், ஒரு டைட்டிலும் கரெக்டாக வச்சுருந்தார். இந்த கதையும் அவருக்கு தெரியும். இந்த 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 கதை தெரிஞ்சதுனால தான் சரி இதுக்கும் ஆப்டாக இருக்கும், இப்போ இவனுக்கு இது தேவை இமீடியட்டாக அப்படிங்கிறதுனால கேட்டோன்னு கொடுத்தாரு. சாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இந்த மாதிரி கேட்டாங்க, கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். இல்லை, அஜித் சார் வந்து தலைன்ற பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டார். ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா? இதுதான் உங்கள் விருப்பம்னா அது நிறைவேறி தானே தீரணும்.